ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் ஈஸியாக நினச்சிக்க 37 வருஷம் வெயிட் பண்ணுவேன். இது வந்து தொழில் ரீதியான விஷயம். பர்சனல் லைஃப் என்ன தெரியுமா? 19 வயசில் கல்யாணம் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா வந்து பார்கவி என்கிற தங்கமணின்னு ஒரு பிள்ளை கல்யாணம், மலையாள பிள்ளை கல்யாணம் கொடுக்குறாங்க. ஒரு பாலக்காடு பக்கம் சொந்த ஊர் அவருக்கு. பார்கவி என்கிற தங்கமணியை கல்யாணம் கொடுக்குறாங்க. கல்யாணம் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சோறு போடுறதுக்கு வசதி இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? எம்ஜிஆருக்கு ஷூட்டிங் கிட்டிங் கிடையாது, அது எக்ஸ்ட்ரா நடிங்க தானே. எக்ஸ்ட்ரா நடி சாப்பாடுக்கு என்ன வேணுமா? பொண்டாட்டி கிட்டே போய் தொடவே முடியல அவருக்கு. ஒரு 3 முண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 பட்டாப்படி அண்டர்வா இருக்கேன், ஜிப்பா 4 ஜிப்பா இருக்கேன், 2 வேசி சாயங்காலம் இவரே அதை வந்து பாக்கெட் கூட போட்டு இந்த துணியெல்லாம் நனைச்சி சோப்பு போட்டு அலசி போட்டு வெளியே காலை இஸ்திரி பெட்டியெல்லாம் கிடையாது. சொம்பு, நம்ம ஊர் சொம்பு இருக்கும், தண்ணி ஊற்றுற சொம்பு கூட நிலக்கரியை சூடு கறியை போட்டு அந்த சொம்பில் விசிறி போட்டு நடந்து ஸ்டுடியோ போய் சான்ஸ் கேட்பார். ஏன்னா பஸ்ஸில் போனால் காசு செலவாகும். கற்பனை பண்ணி பாருங்க, 1940 நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ துன்பப்பட்டு ஸ்டுடியோ நடந்து போய் கேட்குறாரு. ராஜகுமாரமாக இருக்கிறாப்பா, இவ்வளோ அழகாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வேஷம் கொடுக்குறது வேண்டாப்பாங்கிறேன். இப்படி போகிற பக்கமெல்லாம் வேஷம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் துன்பப்பட்டுருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை. இப்படி வந்து போயிட்டுருக்குது. சம்சாரம் வந்து 2 வருஷம் செத்து போகிறா. இப்போ பையன் பொக்குன்னு போயிடுவான்னு அம்மாக்காரி வந்து சதானந்த வைன்னு ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இவங்களை விட கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மா வந்து கொஞ்சம் பண்ணையார் வீட்டு பொண்ணு. பண்ணா மெட்ராஸ் குடி வைக்கலாம். குடி வச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரிகள்லாம், ராமச்சந்திரனுக்கு நீ 2வது சம்சாரமா? இல்லைங்க, நான் முதல் சம்சாரம். நீ முதல் சம்சாரம் உன் கணக்குப்படி. ராமச்சந்திரனுக்கு முன்னாடி ஒரு இருந்தால பார்கவின்னு தங்க பண்ணினா. இல்லைங்க, பைத்தியமே பேசுகிறேன். 6 மாதம் முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தா, அங்கே தான் இப்போ நீ குடியிருக்கிறேன்னா, அப்போ ஏன் நான் 2ஆம் தாரமாக வேண்டும்? நான் ஏன் ஏமாற்றப்பட்டேன்? ஷாக் அந்த அம்மாவுக்கு. எம்ஜிஆர் மனசுக்கு மட்டும் அந்த அம்மா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் வந்து இந்த பல்பு கலர் இருப்பார், திறந்த பல்பு பாரு, இந்த பல்பு கலர் பின்னுவார். தங்கத்தை புடம் போட்ட மாதிரி பின்னுவாங்க, அப்படி கலர் இருப்பார் தியாகராஜ பாகவதர். இந்த தியாகராஜ பாகவர்கிட்ட பொம்பளைலாம் உழுவாங்க, ஐயோ இந்த மனுஷங்கிட்ட ஒரு நாள் படுக்கணும், இந்த மனுஷன் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்படி அலைவாளுங்க. அப்படி ஒரு பேரழகாக தியாகராஜ பாகவதர். அவருக்கு வயசாகுது, அதை விட எம்ஜிஆர் அழகாக இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பொம்பளைங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மனி தியாகராஜ பாகவதே பொம்பளை கொத்துறாங்க, ஓம் புருஷன் அதை விட அழகாக இருக்கிறேன், பார்த்துக்கோ, புருஷன் கொத்திட்டு போயிடப்போ புருஷன் கிடைக்க மாட்டேன் பாருன்னு இந்த அம்மாவுக்கு கன்சர்ன் ஆகி போச்சு. இந்த குழப்பத்தில் 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட். ஞாபகம் வச்சுக்கணும், எம்ஜி ராமச்சந்திரன் ஒய்ஃபு 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட். டிபி முத்தி போச்சு. இப்போ டிபிக்கில் மருந்து கிடையாது. அப்போ வால்டாக் சவுல்லேருந்து பொண்டாட்டியை சைக்கிள் ரிக்ஷா உட்கார வச்சு, சைக்கிள் ரிக்ஷாவில் இவர் உட்கார மாட்டார், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு வருமா, இவர் சைடில் நடந்து வருவார். எத்தனை மைல்? வால்டாக் சவுல்லேருந்து கபாலே தியேட்டர், காமராஜர் தியேட்டருங்கிறது மயிலாப்பூர் லஸ்கானர். பட் 7 கிலோமீட்டருக்கு எம்ஜி நடந்து பொண்டாட்டியை ரிக்ஷாவில் உட்கார வச்சு கூட்டி போய் வைத்தியம் பார்ப்பார். வயிற்றில் குணமாகலை. கடைசி காலங்களில் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஊற விட்டு அரப்புத்தோடு சீக்காயம் போட்டு குளிப்பாட்டி சாம்பாணி போக தலைக்கு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சோறு ஊட்டி விட்டு, ஞாபகம் வச்சுக்க, பொண்டாட்டிக்கு எம்ஜிஆர் சோறு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில் படுக்க வைக்கிறார். இப்படியெல்லாம் துன்பப்பட்டு வாழ்ந்து அப்புறம் 54 வந்து மதுரையில் மலைக்கள் நடிக்க ஆரம்பித்து, அலிபாபா நடிக்க ஆரம்பிச்சு, மதுரை நடிக்க ஆரம்பிச்சு, நாடோயம் நடிக்க ஆரம்பிச்சு, எங்கள் வீட்டில் போய் வச்சு அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே முடிச்சிட்டார். உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரான ஆசை என்னன்னா, உன் பொண்டாட்டிக்கு பின்னாடி களி குடிவியா? பொண்டாட்டிக்கு வெளிக்கு போனால் களி குடிவியா? நீ தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி விடுவியா? நீ சோறு ஊட்டி விடுவியா? எவன் பண்ணியிருக்கீங்க? அவள் பண்ணுவான். நமக்கு அவள் இழிச்சவாச்சி நம்ம பொண்டாட்டி பண்ணி நம்ம ஊட்டி பண்ணியிருக்கோமா? எத்தனை பேர் பொண்டாட்டிக்கு பண்ணியிருக்கீங்க? எவனும் பண்ண மாட்டானுங்க. அதையெல்லாம் பண்ணுனா முதலமைச்சர் பதவி நமக்கு வேணுமா? முதலமைச்சர் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த துன்பம் நமக்கு வேண்டாம், அது வேணாம். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு எம்ஜிஆர் வந்தவர். புரியுது உங்களுக்கு? அது மாதிரி இப்போ